ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கப்பூர் பிரசாத். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா பாஸ்போர்ட்டில் நம்ம இந்தியா கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸிஆர், தென் செகண்ட் ஒன் இஸ் நான் ஈஸிஆர். ஈஸிஆர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா எமிகிரேஷன் செக் ரெக்வயர்ட், தென் நான் ஈஸிஆர்னா நான் எமிகிரேஷன் செக் ரெக்வயர்ட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த எமிகிரேஷன் செக் ரெக்வயர்டு அந்த கேட்டகரிக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க, ஈஸிஆர் பாஸ்போர்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா 10th யாரெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலையோ முடிக்கலையோ இல்லை ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை சார் நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன், 7th 6th இந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினுக்கு ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கோ இல்லை மற்ற கூலி ஒர்க் பண்ணுறதுக்கோ வந்துட்டு நிறைய பேர் மக்கள் வந்துட்டு கிளம்பி போவாங்க. அவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்ட்டா ஈஸிஆரில். தென் நான் ஈஸிஆரில் பார்த்தோம் அப்படின்ட்டா 10th மேலே முடிச்சவங்க, டிகிரி ஹோல்டர்ஸ், தென் வந்துட்டு ஒரு எஜுகேஷனுக்கு படிக்க போகிறாங்க காலேஜஸ்க்கு, இல்லை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு நான் ஈஸியரில் வருவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க இல்லை 10th வந்துட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டா நீங்கள் வந்துட்டு நான் ஈஸியரில் தான் அப்ளை பண்ணணும். செகண்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்ட்டா நம்ம எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயே வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு பாஸ்போர்ட் சேவா அப்படிங்கிற .com வந்துட்டு டைப் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடு கார்னரில் வந்துட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட் கலரில் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். தென் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு வரும். நீங்கள் ஜென்ரலாக ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். இப்போதைக்கு வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு 1500 வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. மை பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்துட்டு மொபைலில் பண்ணாலே ஓகே தான். பட் மொபைலில் பண்ணுறதை விட ஒரு ப்ரௌசிங் சென்டரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, எப்படி வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறது, எப்படி வந்துட்டு நம்ம சரி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஃபோனில் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டில் ஒரு இஷ்யூ அப்படின்ட்டா நம்ம வந்துட்டு முடிச்சுட்டு இருக்கணும். ஸோ மொபைலில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதை காட்டிலும் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் சேஃபாக இருக்கும். தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்ட்டா நம்ம எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அந்த 1500 பே பண்ண பிறகு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு கேட்கும். எப்போ வந்துட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் டைமு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நாமக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு நாமக்கல்ல இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்துட்டு நாமக்கல் ராசிபுரத்துலேயே வந்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு வீக்கில் வந்துட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ண பிறகு ஆன்லைனில் நமக்கு வந்துட்டு நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டேட் வந்துட்டு அது காட்டும். அந்த டேட்டில் நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் வந்துட்டு கிடைச்சிரும். இமிடியேட்டாக மொபைல் ஃபோனில் வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு நமக்கு வந்துடும். அந்த மெசேஜ் வந்துட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் இந்த டேட் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுலேயே காட்டும். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கணும். மறந்துடாதீங்க, இமிடியேட்டாக பிரிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு முக்கியமாக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலை அப்படின்ட்டு அவங்கள வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முக்கியமாக 10th மார்க் ஷீட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கட்டாயம். 10th மார்க் ஷீட் இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்க மாட்டாங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, 12th கூட ஆப்ஷனில் தான் வைக்கணும். நீங்கள் 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, தென் வந்து டிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பர்த் ப்ரூஃப் கேட்பாங்க. 2 ப்ரூஃப் வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே குடியிருக்கீங்க, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபும், தென் வந்துட்டு உங்கள் பர்த் ப்ரூஃபும். அதனால வந்துட்டு நீங்கள் அப்புறம் எஜுகேஷனுக்காக கேட்பாங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, தென் பேன் கோடு, ஆதார் கார்டு வந்துட்டு ஒரிஜினல் நம்ம சின்ன சைஸில் வச்சுருப்போம்ல, அது வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் உங்கள் நம்பர் சொல்லி பெரிய சைஸில் வந்துட்டு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, கலர் பிரிண்ட், அதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு, தென் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்ட்டா எல்லாமே ஒரிஜினல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. தென் வந்துட்டு அங்கே போன பிறகு வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ண பிறகு உங்கள் நேம் வந்துட்டு அங்கே கூப்பிடுவாங்க. டைமிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 4 மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு 3:30 இந்த மாதிரி ஒரு 1/2 hour முன்னாடியே போயிருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம நேம் நமக்கு எந்த டைமோ அந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளை எடுத்துப்பாங்க. ஒவ்வொருத்தங்க வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக டைம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வந்துட்டு ரீச் ஆகிடுங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்துட்டு உள்ளே கூப்பிடுவாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம், சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணது பிறகு
உங்களை வந்துட்டு பயோமெட்ரி வந்துட்டு எடுத்துக்குவாங்க, தம்பு ரேகை வந்துட்டு எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு பிறகு ஒரு ஃபோட்டோ அவங்க வந்துட்டு லைவ் ஃபோட்டோ வந்துட்டு எடுப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எப்படி போனீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க பாஸ்போர்ட் சைஸ்க்காக, பாஸ்போர்ட்காக. அவங்க எடுக்கிற ஃபோட்டோ தான் உங்கள் பாஸ்போர்ட்லேயுமே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துட்டு அவங்க போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக போக சொல்லுவாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்பயே சொன்னீங்கன்னா எந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கான ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்ட்டா அந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அதுதான் பிசிசின்னு சொல்லியிருப்பேன். பிசிசினா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அதுக்கு வந்துட்டு என்னதுக்கு அப்படின்னா அதே தான் எஜுகேஷனல் பர்பஸ் நம்ம ஃபாரின் போகிறோமா இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸாக நம்ம ஃபாரின் போகிறோமா, ஈச் அண்ட் எவ்ரி திங் எதுக்கு நம்ம ஃபாரின் போனாலுமே ஒரு நம்ம கண்ட்ரியிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு போகும் பொழுது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு நமக்கு பாஸ்போர்ட்டே ஃபஸ்ட்டு கிடைக்காது. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். அங்கே ஒரு 500 சார்ஜ் பண்ணுவாங்க ஐ திங்க். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஒரு 20 ஒரு 25 டேஸ்க்குள்ள நம்ம பாஸ்போர்ட் வந்துட்டு நம்ம கைக்கு கிடைச்சிடும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு எல்லாமே பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ண பிறகு ப்ரௌசிங் சென்டரில் வந்துட்டு 10th மார்க் ஷீட் கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு நான் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக, அதாவது நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது அவங்க 10th மார்க் ஷீட் ரொம்ப கண்டிப்பாக தான் வேணும், மார்க் ஷீட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். எந்த ரெக்வஸ்ட்டுமே அங்கே வந்துட்டு எடுபடாது. நீங்கள் அழுது கால் விழுந்தாலுமே வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு உங்கள் கையில் இல்லை 12th இருக்குது, நான் டிகிரி வச்சுருந்தேன், டிகிரி சர்டிஃபிகேட்டு, மற்ற நான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். ஆனால் 10th மார்க் ஷீட் மட்டும் இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. 12th மார்க் ஷீட்டு காட்டினேன், டிசி காட்டினேன், எதுவுமே அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லைப்பா 10th மார்க் ஷீட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸிஆரில் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ஈஸிஆர் நான் ஈஸிஆர் அதெல்லாம் தெரியல, யோசிச்சு பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு வந்துட்டேன். அப்போ வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறுபடியுமே நான் வந்துட்டு 1500 செலவு பண்ணி நான் வந்துட்டு பாஸ்போர்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நமக்கு அமௌண்ட் தான் வேஸ்ட் ஆகும். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போதே உங்களுடைய கிளியர் டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரிஜினல்ஸ் நீட்டாக எடுத்துகிட்டு போயிருங்க ஃபைல் பண்ணி. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது. ஸோ இதெல்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கு 20 to 25 நாளில் உங்கள் கைக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிடும். நீங்கள் வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்கு தயாராகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தான். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கேளுங்க, நான் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறேன். ஒரு 16 years ஆகிடுச்சு, உங்களுக்கு 16 வயசு ஆகிடுச்சுனாலே நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.